ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துருக்கீங்க வணக்கம் சென்னை. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ரங்கூன். இந்த படத்தில் கௌதம் கார்த்திக், சானா மாக்குள் நடிச்சிருக்காங்க. விஷால் சந்திரசேகர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் மற்றும் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரிச்சிருக்காங்க. பர்மாலேருந்து ஒரு குடும்பம் சென்னைக்கு வராங்க. இப்படி வரும்போது கௌதம் கார்த்திக்கோட அப்பா ஒரு விபத்தில் அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்துடுறாரு. நம்ம கௌதம் கார்த்திக் 20-22 வயசு வரைக்கும் ஜாலியாக ஊர் சுற்றிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தன் நண்பன் மூலிமா ஒரு வேலைக்கு சேரணும்னு பார்க்குறாரு. அப்போ தான் அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன பெரிய மனுஷங்கிட்ட ஒரு வேலைக்கு சேர்றாரு. அப்போது அந்த வேலையில் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேர் வாங்குறாரு. இப்படியே வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா போயிட்டுருக்கு. போக தான் தெரியுது அந்த ஓனருக்கு ஒரு கடன் சும்மா இருக்குது. அந்த கடன் சுமை அடைக்கிறதுக்காக கௌதம் கார்த்திக் ஒரு தப்பு பண்ணுறார். அதாங்க கோல்டு பிஸ்கட் கடத்துறாரு. அப்படி பண்ணும்போது மாட்டிக்கிறாரு. அந்த தப்புலேருந்து வெளியே வரத்துக்காக இன்னொரு தப்பு பண்ணுறாரு. ஸோ அங்கேயும் ஒரு பிரச்சனையாக அவருக்கு உருவாகுது. இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படிங்கிறது ஒரு ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ கடைசியில் அவர் என்ன ஆனார், இதிலேருந்து மீண்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தில் ஹீரோயின் ஒருத்தவங்க வராங்க. எப்பவும் போல் முதல்ல ஹீரோ அவங்கள காதலிக்கிறாரு. உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் ஹீரோவை சுற்றி காதலிக்கிறாங்க. இதுதான் ஹீரோயினோட வேலை. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வேறு எந்த வேலையும் இல்லை. இதே வேலையை சுற்றிட்டுருக்காங்க. படத்தில் மியூசிக் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஆனால் பாட்டு அந்தளவுக்கு எடுபடலை. படம் ஆரம்பித்து ஒரு 45 மினிட்ஸு கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. அந்தளவுக்கு சகிச்சுக்கிட்டால் அதுக்கப்புறம் படம் ரொம்ப நல்லாயிருக்கும். படத்தோட செகண்ட் ஹாஃபு விறுவிறுப்பு சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா போகுது. கௌதம் கார்த்திக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தில் நடிச்சது கண்டிப்பாக சொல்லலாம். இந்த படத்தில் பர்மாவை அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இன்னும் நம்மளே பர்மாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.